பூனைக்குட்டியும் நதியை நோக்கி நடந்து போச்சு. அது ரொம்பவும் கஷ்டப்பட்டு நதியில இருந்து மீன்களை பிடிச்சிட்டு வந்து காகங்கள் கிட்ட கொடுத்துச்சு. ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க பூனைக்குட்டி. இப்ப இந்த மீனை எல்லாம் நீ எங்களுக்கு சமைச்சு கொடு அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே பூனைக்குட்டியும் அந்த மீனை சமைக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரியே வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையும் காகங்கள் பூனைக்குட்டிய செய்ய வச்சாங்க. ஆனா பூனைக்குட்டிக்கு ரொம்பவும் குறைஞ்ச அளவு சாப்பாட்டை தான் சாப்பிட கொடுத்தாங்க. காகங்களே, நாள் முழுவதும் என்ன ரொம்ப அதிக வேலை செய்ய சொல்றீங்க. ஆனா எனக்கு இவ்வளவு குறைவான சாப்பாடு தான் சாப்பிட தரீங்க. இந்த சாப்பாடு எனக்கு பத்தவே இல்ல. ஏ பூனைக்குட்டி, ஒழுங்கா நாங்க கொடுக்கறத சாப்பிடு, இல்ல இந்த சாப்பாட கூட உனக்கு கொடுக்க மாட்டோம். சீக்கிரம் இத சாப்பிட்டுட்டு போய் இந்த வீட சுத்தம் பண்ணு. இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் காலுவும் ராணியும் அந்த சின்ன பூனைக்குட்டிக்கு நிறைய வேலைகளை